சண்முகம் பரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். எஸ்கே கிட்ட வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப பேசுறாங்க. நம்ம சண்முகம் வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசன் சுத்தமா போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். சண்முகம் வரலங்கிற விஷயத்த அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவானா? அது மட்டும் இல்லாம அவன் தான் வரமாட்டான்னு தெரியுமே எனக்கு. சிவபாலன் போயிருக்கான்ல. போனவன் வந்து சொல்லட்டும். சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும். தம்பி வருவான்னு நினைக்கிற? இல்லக்கா, அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்து வெளியில வேலை இருக்கான். அவனால நெனச்சாலும் வர முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா தம்பி? இந்த விஷயம் தெரிஞ்சு தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாங்காங்கிற மாரி சொன்னோனே, சிவபாலன் வராங்க. வந்தோனே, "அண்ணன் வந்துட்டாரு தானே? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, சிவபாலன் வந்து பேசுறாங்க. "ஆஃபீஸ் வந்து பூட்டியிருக்கு." அப்பன்னா என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் ஆஃபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ப அவன கூப்பிட போவோம்ன்னு சொல்லிட்டு யோசிப்போன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கடைசி நேரத்தில ஆஃபீஸ பூட்டிட்டு அவன் இங்கேருந்து போயிருக்கான். நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. வந்தா கௌரவ குறைச்சல்னு நெனைக்கிற அவனுக்காகயா இந்த வளகாப்பு இவ்வளோ நேரம் தாமதமா வந்து நடக்கணும்? நம்ப வளகாப்பு ஃபங்க்ஷன வந்து தடபுடலா பண்ணிறலாம். அவன் வரணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. அண்ணன் என்ன மன்னிக்கவே இல்லையா? அப்பனா இவ்வளோ நாளா வந்து சும்மா தான் வந்து பேசிட்டு இருந்துச்சான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப எசக்கி புரிஞ்சுக்காம நான் தான் சொன்னேனே அப்பயே! அப்புறமேட்டுக்கு உங்களால என்ன செய்ய முடிஞ்சுச்சு? நான் சொன்னா தான் உங்களுக்கு பிடிக்காதே! அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தம்பி. நீங்க எது சொன்னாலும் இவங்க ஏத்துக்கவே மாட்டாய்ங்க. சண்முகத்துக்கு மேல நம்பிக்கையோட இருந்தா மட்டும் போதுமா? எசக்கிக்கும் சண்முகத்துக்கும் ஆகவே ஆகாது. எசக்கி எப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டாலோ, அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டான். இனிமேட்டு எசக்கிக்கு எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் நம்ம வரக்கூடாதுன்னு. அவன் பழி வாங்கணும் தான்க்கா இப்படியெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். கடைசி நேரத்தில வரக்கூடாதுன்னு. உடனே அங்கே இருக்கிற தட்டெல்லாம் வந்து தூக்கி வீசுகிறாங்க. எல்லாரும் இங்கேருந்து போங்க. ஏன்டி இப்படியெல்லாம் அவசரப்படுறேன்னு நம்ம பாக்கியிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க. யாரும் எதுவும் சொல்ல வேணாம். இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது, வைகுண்டம் வந்து ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற? நாங்கள்லாம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தி வச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு தேவையே இல்லை. அண்ணன் என்ன நம்ப வச்சு ஏமாத்திருச்சுல்ல. இந்த விஷயத்த நம்ம என்றைக்குமே வந்து மறக்க முடியாது. ஏண்டி அதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. அம்மா இருக்கால்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணிடலான்னு சொல்லும்போது, வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. முத்துப்பாண்டி இப்போதைக்கு வேணாம். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இவ கத்திக்கிட்டே தான் இருப்பா. சமாதானம் பண்ணி ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, யாரும் என்கிட்ட வராதீங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒவ்வொருத்தராக வந்து போகிறாங்க. எப்படியெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் தடபுடலா பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் இந்த வீட்டை பார்த்தியா இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேன்னு சொல்லி நம்ம வைகுண்டம் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு வளகாப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிண்ணே விடுண்ணே பார்த்துக்கலாம். அவளோட கோவத்தை பற்றி தெரியாதா? சண்முகத்தோட குணத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இவ இருக்கா. 2 பேரோட கோவத்தினாலையும் நம்ம குடும்பம் இப்படியெல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம பரணி. கடைசி நேரத்தில் சண்முகம் வராமல் இருந்தது ரொம்பவே தப்பு தான். அவன் பேச்சை கேட்டுட்டு தானே நல்ல நாள் எல்லாத்தையும் பார்த்து ஃபங்க்ஷனை பாக்கியம் வீட்லேயே வச்சுக்கலான்னு சொன்னான். அவன் வரட்டும். அவனை என்ன செய்கிறன்னு மட்டும் பொறுத்து பாரு. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு கேட்டால் அவன் சந்தோஷப்படுவானா? இல்லை மாமா, இங்கே அவன் வரணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பான். அது எல்லாமே உண்மை தான். ஆனால் கடைசி நேரத்தில் வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சண்முகத்தை நினச்சி வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோவமாக இருக்காங்க. அண்ணன் இப்படி செய்யும்னு நினச்சி கூட பார்க்கல. எசக்கி வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தா. ஆனால் நான் வர முடியாதுன்னா கடைசி நேரத்தில் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு தான் சண்முகம் ஆசைப்படுவாப்புல. நம்ம எதையும் வந்து சொல்ல வேணாம்னு நினச்சிருக்கலாம். இல்லை கடைசி நேரத்தில் வரலான்னு கூட நினச்சிருக்கலாம். எதுவுமே இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாமல் போச்சு. அப்பா எங்கப்பா இருக்க? நான் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க. ரொம்ப முக்கியமான வேலையாக போச்சு. அதனால தான். ஏலே அங்கே போகாத. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம வைகுண்டம் பேசுகிறாங்க. என்னப்பா எல்லாரும் அங்கே தானே இருக்கீங்க, இன்னும் போவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஏலே சொன்னதை கேளு, அங்கே போகாத, நடந்ததெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி எசகி திட்டினது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. எங்களை அடித்து துரத்தாத குறையா அவன் எங்களை அனுப்பிச்சிட்டா. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அந்த பக்கம் போகாத, வீட்டுக்கு வந்துடணுன்னே, ஏய் என்னஇல்லை இப்படியெல்லாம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க. நீங்கள் எசக்கியை சமாதானம் பண்ணியிருக்கலாம்ல. என்ன ஒரு 1/2 மணி நேரம் தாமதமாயிடுச்சு, நான் தான் வந்திருப்பேனே. ஏலே நீ கோவப்பட்டு தான் வரல, எசக்கியை வந்து ஏமாத்திட்டேன்னு சவுந்தரபாண்டி திட்டம் போட்ட மாதிரியே ஒன்றும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லை. நீங்கள் எல்லாம் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் எசக்கிக்கு வளகாப்புக்கு போனேன். நீங்கள் எல்லாம் பேசியிருக்கலாம்ல அதை பற்றி. நான் சொன்னால் எங்கள்ல உன் தங்கச்சி காதில் வாங்குறா. சண்முகம் எப்படியோ அதே மாதிரி தான் அவள்
எசக்கியும் இருந்துக்கா ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கா. எங்களால் நிற்க கூட முடியல. பரணி நீ சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. எங்கப்பா உன் தங்கச்சி கேட்குறா, அவள் எடுத்த முடிவு தான் சொல்லி யாரையும் பேசவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? என் எசக்கி ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு வளகாப்பு நடந்தே தீரும். என்னப்பா திருப்பி அங்கே போக போறியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட வேண்டியதானே. ஆமாம், இவனுக்கு சாப்பாடு முதல்ல போட்டு விடு, அப்போ தான் இவன் கொஞ்சமாவது வந்து அமைதியாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுங்கிறத மாதிரியே பேசிகிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எல்லாரும் வர போகிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி சண்முகம் சொன்னோன்னே எல்லாரும் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எசக்கி வராமல் வந்து விட்டுட்டாங்களே, சண்முகம் வந்திருக்கலாம்ல, அப்போனா என் மேலே பாசம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது, திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்காதடி, விடு, உன் அண்ணனுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், அவன் சாதாரண ஆள் கிடையாதுடி, எவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்க்குறான், அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்காக அவன் நிற்க முடியாதடி, புரிஞ்சிக்க. அது எந்த நேரத்தில் வேணாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனால் எனக்கும் அண்ணனுக்கும் இப்போ சண்டை இருக்கிறப்ப என் அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், புரிஞ்சிக்கம்மா. கடைசி நேரத்தில் என்னாலேயே வர முடியாமல் போயிடுச்சு, தாமதமாயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப என்னை விட பல மடங்கு பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல சண்முகம். எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. கடைசி நேரத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆமாம், ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லுங்கள். எங்கள் அண்ணனை நான் விட்டு கொடுத்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. முதல்ல அவங்கவுங்க பிரச்சனையெல்லாம் முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குது புரிஞ்சுக்கணும்னு சொன்னோன்னே அப்படியே நல்லா அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எஸ்ஐக்கு யாருக்கும் தெரியாமல் சண்முகம் வளையல்லேருந்து எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க சவுந்தரபாண்டி வீட்டுக்கு. நம்ம சண்முகம் யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம வந்திருக்கோம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் முக்காடெலாம் போட்டுட்டு அதிரடியாக வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. சவுந்தரபாண்டிக்கு சத்தம் வந்து கேட்குது. என்னல சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி தூங்குங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாக்கியம் சொன்னனால அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. இருப்பினும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறப்ப ஒரு பீரோவுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. என்னது இங்கே சத்தம் கேட்குதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக ஏதோ ஒரு பூனை ஏதோ போயிட்டுருக்கு. பூனையான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம எஸ்கே ரூமுக்குள்ளே சத்தமே போடாமல் உள்ளே போயிட்டு, எஸ்கே யாருமே என்னை புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, நீ என்னை நல்லபடியாக புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலையாக போச்சுமா. நான் என்ன உன் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன், அப்படியெல்லாம் இருக்காதுல்ல. என்ன பண்ணுறது, எல்லாரும் என்கிட்ட இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் இப்போ போனீங்கன்னா உடனே வந்து பிரச்சனையிலேருந்து எல்லாம் வெளில வந்துடலாம், தயவு செஞ்சு நமக்காக நீங்கள் தான் பேசணும், இப்போ பேசாமல் விட்டுட்டா இன்னும் 1 மாதத்துக்கு பேச முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எல்லாமே வந்து மாறிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன, உனக்கு வளகாப்பு வைக்கணும் அவ்வளோதானு சொல்லி அவங்க கொண்டு வந்த வளையல் எல்லாத்தையும் எசக்கி கையில் வந்து மாட்டி விட்டுக்கிட்டே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. எனக்கு நீ அம்மா போலம்மா, அப்படி இருக்கும்போது உன் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அச்சதையெல்லாம் போட்டுட்டு நெத்தியில் குங்குமம் விபூதி இதெல்லாம் வச்சு விட்டு கன்னத்தில் சந்தனம்லாம் தடை விட்டுட்டு இருக்காங்க. நம்ம சண்முகம் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப தூக்கத்தில் எசக்கியும் பேசுகிறாங்க. அண்ணன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குண்ணே, நான் யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாரும் என்னென்னமோ சொன்னனால்தான் நான் இப்படியெல்லாம் கோவப்பட்டுட்டேண்ணே, என்னை மன்னிச்சிருந்தேங்கிற மாதிரி தூக்கத்திலே பேசுகிறாங்க. எனக்கு தெரியும்டா.